எங்கள் அம்மா கட்டிக்கு போகிறோம். உங்கள் அம்மா கிட்டிக்கா? உங்கள் அம்மா சின்னதாகுதுடா. பூஜை சாமான்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து நாகம்மா கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். பூஜை சாமான்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதால் வந்து நடந்தே போகிறோம். நாங்கள் வாங்க எங்கே எந்த இடத்துல நம்ம நாகம்மாவை பார்க்குறோம் அப்படின்றத வந்து நீங்களும் கூட வந்து பாருங்கள். உங்களுக்கும் வந்து அவங்களோட கருணை இருந்தால் ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பலாம். ஜீபூம்பா அங்கெல்லாம் வந்து இனிமே ஓப்பன் ஆகும். சாயி வாடா. இந்த வீடியோ வந்து போன சாட்டர்டே 2ஆம் தேதி எடுத்தது. நாங்கள் வந்து ஸ்கூலு வந்து இந்த புயலுக்காக லீவ் விட்டாங்க. நாங்கள் வந்து ஃப்ரைடே நைட்டு வந்து ஊர் வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஞாபகம் நாகம்மா கிட்டேக்கு போயிட்டு வரணுன்னு. அதில் வந்து சாட்டர்டே வந்து எப்பவும் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து சனிக்கிழமை கும்பிடுவோம். சரி வீடெல்லாம் தொடச்சிருக்குது, எல்லா வேலையுமே நம்ம பண்ண தானே போகிறோம், நம்ம அங்கேயும் போயிட்டு வந்துடலான்னு வந்து காலையில் வந்து சட்டுன்னு கிளம்புனோம். எல்லாருமே டக்குன்னு குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து 9 மணிக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. காலையிலே போயிட்டு வந்துட்டோம். மழை எங்கே வருதோன்னு வேறு சீக்கிரம் கிளம்புனோம். நாங்கள் அன்றைக்கி அங்கே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம். நம்ம வீட்டில் இருந்து வந்து ரொம்ப கிட்ட தான், தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்கும், அந்த இடத்துல தான். அதில் வந்து நாங்கள் நடந்தே போயிட்டோம். சில்லுன்னு கிளைமேட் வேறு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் தூரல் எங்கே வந்துடுதோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பக்கத்தில் தானே, பரவாயில்ல நனைஞ்சினாலும் ஒடியாந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. நல்லா காற்று அடிச்சிட்ருக்குது பாருங்கள், சில்லுன்னு காற்று சூப்பராக இருந்தது. நாங்கள் காலையிலே போவோம், இன்னமும் நல்லா சில்லுன்னு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஜாலியாக நடந்தே போயிடலான்னு போனோம். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற நாய் ஒன்று வந்து கூடவே வந்துச்சு. அது எப்போவுமே அப்படி தான், நம்ம போகும்போது கூடவே கொஞ்சம் தூரம் வரும், அதுக்கப்புறம் திருப்பி வரும். அன்னைக்கின்னு பார்த்து வந்து அங்கேயே இருந்து அப்புறம் கூப்பிட்டு வந்தது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயில். இது வந்து தெப்பக்குளம், முருகனோட தெப்பக்குளம். இந்த இடத்துல தான் வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம். எல்லாத்தையும் படைக்கலாம். என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஏய் போ, அந்த பக்கம் போ. என்ன பண்ணுறேன், போயிடுறான். கொஞ்சம் வருது கிட்ட. இது வழியாக வந்தோமா? என்கிட்ட ஒன்றும் இல்லை. பிடிச்சதே அதுதானே. என்ன அதுமா? பால். ஆமாண்டா. ஏய் முட்டைலாம் இருக்கு பாருங்க. இரு நான் போய் ஷார்ட்டடா சாய் வாங்கடா குட்டிங்க 2 பேரும். இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் போடுங்க. தொட்டு மேலே போட்டு அம்மா மஞ்சள் பூசி வச்சேன்னா திருப்பி வந்துச்சுடா. ஏய் நாய் போய் என்னடா உங்களுக்கு இங்கே சுற்றி இது பாரு நமக்கு. ஏய் நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கிது. எப்படா போவாங்க பிஸ்கெட் போகலான்னு பார்த்தாங்க. என்ன வேணும் உனக்கு? கண்டுக்காம அப்படியே பூண்டு வந்துடுது ஜாலியாக. அது உங்களுக்கு பழக்கமாக இருக்கும், நமக்கு தான் பழக்கம் இல்லை.
அதுக்கு அந்த செடி கொடிலாம் அதெல்லாம் இதுவே தெரியாது எனக்கு. இந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பெரிய மரம் இருந்ததாகவும் பெரிய புத்து இருந்ததாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு வீடு வாங்கின புதுசில் வந்து நாக சதுர்த்திக்கு வந்து இங்கே தான் வந்து சாமி கும்பிட்டோம். அப்போ வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, இதுதான் வந்து ரொம்ப வருஷமாக சாமி கும்பிட்ற இடம் அப்படின்னு. பெரிய மரம் பெரிய புத்துலாம் இருந்தது, இப்போ தான் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நாக சதுர்த்தி அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இங்கே சாமி கும்பிடுவாங்க. நாங்களும் இப்போ இங்கே தான் வந்து சாமி கும்பிட்றது. மாடு வந்து ஒன்று அங்கே சுற்றிட்டு இருந்தது. நம்ம இந்த பொருள்லாம் இருக்கும், சாப்பிட வருதான்னு தெரியல. இந்த பக்கம் வந்துச்சு, திரும்ப அந்த பக்கம் வந்துச்சு. இருப்பா நாங்கள் சாமி கும்பிட்டு கொடுத்துட்றோம் பழம் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே அங்கேயே வந்து தேங்காய் உடைச்சாச்சு. எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே போட்டாச்சு. மாவிளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. ஏய் குடிக்க குடு. அதெல்லாம் குடிக்க மாட்டாங்க. இருமா ஒரு நிமிஷம் அடிச்சிருவேன். நீர் வளா தண்ணி இருந்தால் உங்கள் ஊரில் ஊற்றிச்சிடாம எனக்கு தேங்காய் தண்ணி வேணும். எதுக்கு ஊற்றினேன்? நான் எல்லாத்துக்கும் குடிச்சிருக்கோம் ஊற்ற. இப்போ பாருங்க, ஒரு மிராக்கல் நடக்க போகுது, பார்த்துட்டே இருங்க. நீங்களே பாருங்க, ஸ்லோ மோஷனில் காட்டியிருப்பேன். நான் வந்து அந்த பன்னீர் ரோஸ் வந்து ஆசையாக வந்து அம்மாவுக்கு எடுத்துகிட்டு போனேன். அது வந்து அழகாக வந்து நான் சாமி கும்பிடும்போது அழகாக வந்து கீழே விழுந்துச்சு. இது எத்தனை பேர் பார்வையில் வந்து மிராக்கலாக இருக்குதோ இல்லையோ, எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் பூஜை போட்டாலும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசுருக்கி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன்னா வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு படத்துலேருந்து கீழே விழும் பூவு. எப்போவுமே வந்து நம்ம வீட்லேயும் அது அடிக்கடி நடக்கிறது தான். இது வந்து எத்தனை பேர் பார்வையில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரையும் அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் மாதிரி பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடச்சிதுன்னு நாங்கள் நம்பினோம். இது வந்து நம்ம வீட்லேயும் அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கும். வெள்ளிக்கிழமைனா முக்கியமாக நடக்கும். நான் பின்னாடி போடுறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு வந்து திரும்ப படையல் போட்டு வந்து இந்த பிரசாதம்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். வீட்டில் போய் சாமி கும்பிடலாம். இப்போ கிளம்பலாம். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நாய். அங்கேருந்து கூடவே வந்து காவலுக்கு வந்துட்டு இருக்குது. திரும்ப கூடவே தான் வரும். அதால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஏன் அதை ஏன் வெயிட் பண்ணுவானே, அவங்க ஃப்ரெண்டுங்களோட எடுத்து போய் சேர்த்துடலாம். சரி வாடா. பசங்க வந்து எப்போவுமே வந்து நம்ம தெருவில் இருக்கிற நாய்ங்களுக்கெல்லாம் வந்து எப்போவுமே வந்து பிஸ்கெட்டு அது இதுன்னு ஏதாவது போட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து அங்கே இருக்கிற நாய்ங்க எல்லாமே வந்து பசங்களை கண்டாலே கிட்ட வந்து ரொம்ப அதோட பாசத்தை காட்டும். அது ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட் தான். வாயில்லைனாலும் வந்து அந்த நன்றியை சூப்பராக காட்டும். ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. இதுதான் இல்லை, எதாக இருந்தாலும் கையில் அவங்க சாப்பிட்றது எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் வெளியே பசங்க போடுவாங்க. நிறைய குட்டி நாய்ங்களும் இருக்குது, அதுக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நல்ல பழக்கம்தான். கம்பெனி கொடுக்குது. போற கண்ண பாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வந்து அங்கேருந்து கொண்டு வந்த பிரசாதம்லாம் வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு, இன்றைக்கி வந்து சனிக்கிழமைன்றதுனால வந்து பெருமாளுக்கும் படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். 10:30 மணிக்கு மேலே தான் வந்து நாங்கள் வந்து பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.